ரொம்ப நாளா வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான வண்டி கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அங்க கொண்டே வச்சீங்க. ரீசெண்டா ஒரு ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஓட்டலாம்னு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன். இப்போதைக்கு வண்டி எதுவும் இல்லப்பா, வந்த அப்புறம் சொல்றேன்னு அண்ணன் சொல்ல, நானும் வெயிட் பண்ணி 2 வீக் ஆகி போச்சு. அப்புறம் அண்ணன் இன்னைக்கு காலையிலே கால் பண்ணி, தம்பி வண்டி அனுப்பியிருக்கேன் பார்த்து சொல்லுப்பான்னு சொல்ல, நானும் ஆவலோட வெளியே போய் பார்த்தா வண்டி லைட் செட்டிங்லாம் போட்டு நிறைய மாடிஃபை பண்ணி சும்மா ரத மாதிரி வந்து நிக்குது. இதுவே பெரிய ஷாக் தான். இதுல இன்னொரு ஷாக் என்னன்னா, வண்டி வெறும் 4500 கிலோமீட்டர் ஓடின 2 மாசத்து வண்டின்னு அண்ணன் சொன்ன உடனே இன்னும் ஷாக்கு. என்னையா ஷாக் மேல ஷாக் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி வாய மூடல. அண்ணன் இந்த வண்டி வெறும் 10 நாள் தான்ப்பா ஓட்டுற மாதிரி இருக்கும்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு. நான் வண்டி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன்னு வேற ஒருத்தரோட புது வண்டியை தற்சமயத்துக்கு வச்சு ஓட்டுப்பா, அண்ணன் இன்னொரு வண்டி எடுத்திருக்கேன், அது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அந்த வண்டி வந்ததும் இந்த வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மனசே கேக்கல. சரிடா, அதுவும் புது வண்டி தானே, அதனால என்னடா பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஆனா அதுல இந்த மாதிரி ஃபேன் இருக்காதே, லைட் செட்டிங் இருக்காதே, குஷன் சீட் இருக்காதே. மிக்ஸி இல்லையா கிரைண்டர் இல்லையான்னு சொல்ல.